சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். எருசலேம் மக்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியான செய்தியை அறிவிக்கிறது. ஒரு நீண்ட கால எதிர்பார்ப்பிற்குப் பிறகு அவர்களின் அரசர் வரப்போகிறார் என்பதால் உற்சாகமடையச் சொல்கிறது. ராஜா நீதியுள்ளவர், நேர்மையானவர், தேவனுடைய நீதியை நிலைநாட்டுபவர். மக்களை பாவத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் இரட்சிக்க வருகிறார். அரசர்கள் குதிரைகளிலும் இரதங்களிலும் கம்பீரமாக வருவார்கள். ஆனால் இந்த ராஜா மிகவும் எளிமையானவர், மனத்தாழ்மை கொண்டவர். அரசர்கள் போருக்குச் செல்லும்போது குதிரைகளை பயன்படுத்துவார்கள். ஆனால் சமாதானத்திற்காக வரும்போது கழுதையை பயன்படுத்துவது வழக்கம். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் நுழையும்போது ஒரு கழுதைக்குட்டியின் மேல் ஏறி வந்ததன் மூலம் இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. இவர் ஒரு சமாதான பிரபு என்பதையும் உணர்த்துகிறது. இயேசு கிறிஸ்து எருசலேம் நகருக்குள் வெற்றியோடு நுழைந்த நிகழ்வை குருத்தோலை ஞாயிறு முன்னறிவிக்கிறது. இந்த வசனம் வரப்போகும் மேசியா அன்பு, சமாதானம், தாழ்மையை கொண்டிருப்பார் என்பதை முன்னறிவிக்கிறது.